அழகான கண்கள் என்னை கண்டதாலே. சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல மேய்ப்பரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கரங்களை வைத்து சொல்லுவோம். உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல உண்மையாய் சொல்லலாமா? Yes, 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 yes. உங்க அழகான கண்கள் ஓஹோ கேவலமான எங்க வாழ்க்கையை, தூக்கி எறியப்பட்ட எங்க வாழ்க்கையை, ஒரு மனுஷராலும் நினைவு கூறப்படாமல் மறக்கப்பட்ட எங்க வாழ்க்கையை உம்முடைய அழகான கண்கள், உம்முடைய பரிசுத்த கண்கள், உமது கிருபையின் கண்கள், எங்க வாழ்க்கையை அலங்கரிக்கிற கர்த்தருடைய கண்கள் கண்டதால் நாங்கள் பேறு பெற்றோம். நாங்கள் பாக்கியவான்கள். நீர் எங்களை கடை கண் நோக்கி எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு ஊழியம் செய்கிறோம், உமது நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 37:19. ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இன்னைக்கு டாபிக்கே சொப்பனக்காரன் தான். சொப்பனக்காரன், தரிசனம் உள்ளவன் சொப்பனக்காரன். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் சொப்பனக்காரன். தேவனை உடையவன் சொப்பனக்காரன். சொப்பனக்காரன் ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு நகர்வையும் அறிந்தவன். தேவ சித்தத்தை துல்லியமாய் கணிக்கிறவன். எப்படி கர்த்தர் தனது கிரியைகளில் பிசகாமல் சரியாயிருக்கிறாரோ, ஒரு விசை விளம்பினதை இரண்டாம் தரம் பரிசீலனை பண்ணுகிற தேவன் அல்ல. நான் வாசித்த சங்கீத பகுதியில் கர்த்தர் என்ன சொல்றாரு? ராஜ்யபாரம், தாவீதின் ராஜ்யபாரம் ஒரு ராஜ்யபாரம் இருக்கிறதுக்கே தகுதியற்று போயிடுச்சு. வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவனுடைய கிரீடத்தை தரையில தள்ளி அவமானப்படுத்தினீர். ராஜாவுடைய கிரீடம் தரையில கடந்து எப்படி இருக்கும் பாருங்க. அப்படின்னா ஒரு தேசத்தினுடைய
மகிமை, கனம், மானம், மானம், அதுதான் சொல்லணும். மானம், மான பிரச்சனை தரையில கிடக்கு. இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் தேவனால் நடத்தப்பட்ட சர்வலோகத்துக்கும் அதிகாரம் உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், எகிப்தியனுக்கே தண்ணி காட்டிட்டு வந்த தேவன், அவருடைய ராஜ்யத்தினுடைய மகிமை தரையில கிடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் திரும்பவும் கட்ட போறேன். ஏன் கட்ட போறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பரிசுத்த ஸ்தானத்துல ஒரு விசை விளம்பினம் பாரு, அதுக்காக நான் அவனை திரும்பவும் நான் கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் சொப்பனக்காரன் தரிசனம் உள்ளவன், தேவனுடைய ராஜ்யத்தை சிந்தை உள்ளவன், அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய காரியங்களையே அவன் தியானிப்பான். தேவனுடைய ஸ்பாபங்களும் அவருடைய மகிமையான சாயலும் அவனுக்குள்ளே எப்பொழுது இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அல்லது ஃபோரன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். பிரைவேட் செக்டார்லேயும் அது இருக்குது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த குற்றவியல், தடவியவியல், அப்புறம் ஆர்கியாலஜிக்கல், இந்த ஹிஸ்டாரிக்கல், அந்த போலீஸு, க்ரைம், லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டு, மிலிட்ரி, இதிலெல்லாம் வேலை பார்க்குறோம் பாருங்களேன். மனைவி கூட அவரை நம்ப முடியாது. ஏன்னா எப்பவும் மிலிட்ரி மேனாக தான் இருப்பார். அந்த ஸ்தோத்திரம், ரகசியத்தை கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்களே, கிரைம், அவங்க எப்பவும் அவங்க அந்த சிந்தனை, அவங்க நடக்க, அவங்க பேச்சு, அவங்களுடைய பாவனை, ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களாவே மாறிட்டாங்க. அவங்களுடைய தொழிலும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முழுவதுமாய், அவங்களுடைய சிந்தனை, சரீரத்தினுடைய எல்லா அவயங்களும் அப்படியே மாறி இருக்கும். சொப்பனக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, தேவன் அவனை குறித்ததான தரிசனத்தை எப்பொழுதும் சுமக்கிறவனாய் இருப்பான். சகோதரன் என்ன சொல்றான் அது முக்கியம் இல்லை. சகோதரி என்ன சொல்றாங்க அது நம்முடைய தரிசனம் இல்லை, நம்முடைய சிந்தனை இல்லை. சமுதாயம் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது அது உன்னுடைய தரிசனமே இருக்கக்கூடாது. கர்த்தர் உன் பேரில் அவர் வைத்திருக்கிற திட்டங்களே நீ கனவிலும் தூக்கத்திலும் நித்திரையிலும் ஆயர்ந்திருக்கும் பொழுதும் சுமக்கிறவனாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். கனவுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கனவு கூட உங்க வாழ்க்கையில கேவலமா இருக்கக்கூடாது, தாழ்ந்து இருக்கக்கூடாது. ஒருவர் உன்னை கொட்டுகிறவனா இருக்கக்கூடாது. உங்களை கொட்டலாம். யார் கொட்டலான்னா பாஸ்ட் தான் உங்களை கொட்டலாம். தெரியுமே, சுற்றி இங்கே தான் வருவீங்கன்னு அப்படிங்களா. நீதிமான் என்னை கொட்டுனா, தலையை கொட்டுனா அது எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லது, மகிமையாக இருக்கும். ஆமாம். வேற யாரும் கொட்டக்கூடாது. கனவுல கூட, தரிசனத்தை கூட. யோசேப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. யோசேப்புக்கு நிறைய சகோதரர் இருக்கிறாங்க. சொந்தம், பந்தம், தேசம், இது எல்லாமே இருக்கு. எல்லா சகோதரர்களும் யதார்த்தத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் யோசேப்பு மாத்திரம் சொப்பனத்தில் வாழ்ந்தான். சொப்பனத்தில் கர்த்தருடைய தரிசனத்தின் பாடி வாழ்ந்தான். சொப்பனத்தில் தேவனுடைய திட்டத்தை தெளிவாய் கொண்டிருந்தான். ஒரு நாள் சொப்பனம் காங்குறான். அங்கதான் அவனுக்கு பிரச்சனையே. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவனுடைய கதிர்கட்டு உயர்ந்திருக்கு, மற்ற 11 கதிர்கட்டும் அவனுக்கு முன்பதாக தாழ்ந்திருக்கு. அவன் என்ன வயசு இருக்கும் பாருங்க, அவன் சின்ன வயசு, எல்லாரையும் விட கடாக்குட்டி. ஆனாலும் சொப்பனத்தில் கூட, அவன் அயர்ந்த நித்திரையில் கூட பக்கத்தில் படுத்திருக்கிற எல்லா சகோதரன் மேலும் நான் ஆளுகை செய்கிறவனாய் அவன் தரிசனம் காண்கிறவனாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. சொப்பனம் காண்கிறவள தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்தை தரிசிக்கிறவர்கள் தான் நீங்க பரலோகத்தை அடைய முடியும். பரலோகத்தை தரிசிக்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படின்னு ஏன் என்றால், பரலோகத்தை தரிசிக்கிறவர்கள் தான் பரலோகத்தை விசுவாசிக்க முடியும்.
நாட் எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். எல்லாமே எழுதப்பட்டவைகள் மாத்திரமல்ல, இந்த நாளிலே நாம் இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே விசுவாசித்து மாத்திரமல்ல, தரிசிக்கிறவர்களாகவும் அதை அனுபவிக்கிறவர்களாகவும் அதை ஒன்றென்று நிச்சயிக்கிறவராகவும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பரலோகம் இருக்கிறாங்கன்னு சொல்லிலாம் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்தினாருங்கிற ஒரு நிச்சயத்தோடு இந்த பூமியில வாழ்வில் சொன்னார். உலகத்தில் கடந்து போகிற அவமானங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், ஸ்தோத்திரம், நெருக்கங்கள், ஸ்தோத்திரம், பாதைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இக்களத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது. இருந்த இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களே மிகவும் அதிகமாய் துன்பத்தையும் பாடுகளும் அனுபவித்தவன் யோவான். அவனை கொல்லவே முடியலன்னு சொல்லி கொண்டு போய் பத்மூத்தியில் கொண்டு போட்டாங்க. அங்க போனாலும் அவன் சொப்பனங்களை கண்டான், பரலோகத்தை கண்டான், தரிசனங்களை கண்டான். இதோ மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை காண்கிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணும். சொப்பனங்கள் காணும். சொப்பனங்கள் என்றால் ட்ரீம், கனவு. அப்படியா, நேற்று கூட தான் ஒரு கனவு கண்டேன்னு வந்து சொல்லக்கூடாது. கனவு எக்லிசியாஸ்டில் சொல்லப்பட்டிருக்கு. எதனால் வரும்? டியூ டு லேபர், அதிக அவுட் ஆஃப் பிஸ்னஸ். தமிழில் என்ன சொல்லும்? உடல் உழைப்புனால, களைப்புனால கனவுகளும். அந்த கனவு பற்றி பேசலை. கர்த்தர் தருகிற தரிசனம், நித்திரையிலே இருக்கும் பொழுது கர்த்தர் தருகிற திட்டங்கள், நீங்கள் அயர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்ததான அவர் தருகிற வெளிப்பாடுகள், நீங்கள் முடியாது, இனி என்னால் செய்யவே முடியாது, நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன், இனி என்னால் முடியாது என்று ஸ்தோத்திரம், முடிவு பாதியில் நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருகிற துவக்கமே தேவன் தருகிற சொப்பனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு முடிவே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு முடிவே இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முடிவு கிடையாது, நம்ம கனவுக்கும் முடிவும் கிடையாது, நம்ம ஊழியத்துக்கும் முடிவு கிடையாது, நம்முடைய ஜீவியத்துக்கு முடிவும் கிடையாது, நம்முடைய நற்கிரிகளுக்கும் முடிவு கிடையாது, கர்த்தர் நம் மீது பாராட்டின கிருபைகளுக்கும் முடிவு கிடையாது. ஏனென்றால் நாம் சாவாமையை தரித்திருக்கிறோம். சாவாமையை தரித்திருக்கிறோம். ஆகையால் சொப்பனங்களை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்களுக்கு குறித்தான காரியங்களை குறிப்பாக அவர் வெளிப்படுத்துகிறார். பொதுவாக சொப்பனம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நாம் அயர்ந்து நித்திரையா இருக்கையில், சோர்வுற்ற நேரத்தில் சொப்பனங்களை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தால், உற்சாகம் இருந்தால் பாட்டு பாடுவோம், ஜோம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம், சொல்ல மறந்துட்ட, சுத்திகரிப்பு கூட்டம் வெள்ளி சனி நடந்துச்சு. ஆமாம், ஒரு சிலர் வந்தீங்க, நிறைய பேர் வரலை. ஒவ்வொரு மாதமும் திருவிருந்துக்கு முன்னாடி வெள்ளியும் சனியும் உபவாசம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்த மாதமாக நடக்கும், மாதம் நடக்கிறது. அதனால் நீங்கள் குடும்பமாக வாலிப பிள்ளைகளாக எங்கே தான் போனீங்கன்னு தெரியல. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை வச்சு என்ன தான் செய்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த மே மாதத்துலையாவது கொஞ்சம் பிள்ளைகளை அப்படின்னு கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் சரிப்படுத்தி விட்டுருக்கலாம். ஸ்தோத்திரம். நல்ல நல்ல வாய்ப்புகளை தவற விடாதீங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் ஸ்தோத்திரம், இப்படி நம்ம உற்சாகமாக இருக்கும் பொழுது அதை செய்வோம், இதை செய்வோம், அங்கே ஓடும் இங்கே ஓடுவோம். ஆனால் சோர்ந்து இருக்கும் பொழுது, நல்ல சுகமாக இருக்கும் பொழுது வசனங்களை வாசிப்போம், தியானிப்போம். ஸ்தோத்திரம், இத்தனை வருஷம், இந்த வருஷத்தில் இத்தனை முறை பைபிள் வாசிக்கணும், எங்கெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். உண்மைதான். ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இடைப்படுறாரு.
உண்மைதான். அசதியா இருக்கும் பொழுது, அசதியா இருக்கும்போது நம்ம தான் அசதியா இருக்கிறோம். பரலோகமும் கர்த்தர் வாழ்க்கையில் அவர் செய்கிற கிரிகளும் ஒருபோதும் அசதியா இருப்பதே இல்லை. He is more active. அல்லேலூயா. நீங்க நித்திரையில் இருந்தாலும் உங்களை குறித்ததான தேவ திட்டங்கள் ஒருபோதும் அசதியா இல்லாம is more active. உங்க வாழ்க்கை குறித்ததான தேவ திட்டங்கள் எப்பொழுதும் ஆக்டிவா தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் யோசேப்பு ட்ரீம் பியரரா இருந்தான், சொப்பனத்தை சுமக்கிறவனாய் இருந்தான், தேவன் தனக்கு குறித்ததான திட்டத்தை சுமந்தவனாய் இருந்தான். தூக்கத்தில் உங்களை தட்டி கேட்டாலும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க தெளிவா சொல்றவனா இருக்கணும். சில நேரங்களில் நமக்கு வெக்கம் வரும். ஏன் வெக்கம் வருது அப்படின்னு சொன்னா, நம் கண்ட சொப்பனத்தை அல்லது கர்த்தர் நமக்கு காண்பித்த சொப்பனத்தை நாமே நம்புறதில்லை. ஒருவேளை சொன்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம சொல்றதும் கிடையாது. சில நேரங்களில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது, ஆனால் சில நேரங்களில் சொல்றதும் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்துக்கு கொண்டு போய் அவனை மாற்றி அவனுடைய சொப்பனத்தின்படி நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்ததே அவன் சொப்பனத்தை சுமக்கிறவனாய் வாழ்ந்தான். அவன் சகோதரர் மத்தியிலும் சொப்பனத்தை சுமக்கிறவன். எப்போ பேசினாலும் அவன் சொப்பனத்தை பற்றி பேசுவான். நேற்று நான் என்ன கனவு பார்த்தேன்னு தெரியுமா, கர்த்தர் நேற்று என்னை குறித்து என்ன காமிச்சா தெரியுமா. இப்படி டிஸ்கஷன் உங்களுக்குள்ள இருக்கா? இப்படிப்பட்ட பேச்சு உங்களுக்குள்ள இருக்கா? நேற்று தினத்தில் கர்த்தர் இடத்துல என்ன பேசினா தெரியுமா, ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஆதி திருச்சபையில் எப்படி இருந்துச்சு தெரியுமா, 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க, தேவாவியினால ஸ்தோத்திரம் நிரப்பப்பட்டாங்க, ஸ்தோத்திரம். இவங்க கூட்டங்கள் பெருகினுச்சு. அவங்க எங்கெல்லாம் செதறி போனாங்களோ அங்கே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. எங்கெல்லாம் செதறி போனாங்களோ அங்கே தேவாலயங்கள் உருவாக்கப்பட்டுச்சு, ஜனங்கள் பெருகினாங்க, சபையில் உருவாக்கப்பட்டுச்சு. ஆதி திருச்சபை 1ஆம் நூற்றாண்டில் சபை எப்படி இருந்துச்சு. ஒருவர் பார்க்கும் பொழுது கர்த்தர் இடத்துல என்ன பேசினார் தெரியுமா, என்னை குறித்து தேவனை எனக்கு காண்பித்த காரியம் என்ன தெரியுமா, உன்னை குறித்த காரியம் என்ன. இப்படி டிஸ்கஷன் பண்றவர்களாக இன்னைக்கு இருப்பீங்க என்று சொன்னால் ஒருவரும் வழி தப்பி போகாதபடி தேவ தரிசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருப்பீர்கள். பசங்களாம் என்ன டிஸ்கஷன் பண்றீங்க? What are you discussing with your friends? உங்களுடைய தரிசனங்களை டிஸ்கஸ் பண்றவனா இருக்கணும், பேசுறவர்களா இருக்க வேண்டும். யோசேப்பு பார்க்கும் போதெல்லாம் அவன் சொப்பனத்தை பத்தி தான் பேசுவான். யோசேப்பை பார்க்கும் போதெல்லாம் சகோதரர்களுக்கு அவங்களுடைய சொப்பனம் தான் அவங்களுடைய நினைவுக்கு வரும். தாய் தகப்பனு கூட விட்டு வைக்கல, நாங்களும் உண்மை சேவிப்போமோ அப்படின்னு யாக்கோபு கேட்கிறான். அந்த அளவுக்கு யோசேப்பை தகப்பன் எப்பெல்லாம் பார்க்கிறானோ யோசேப்பா பார்க்கல, அவனை ஒரு சொப்பனமாய் பார்த்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு தரிசனமாய் பார்க்கணும். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்களை பார்க்கணும். தேவனால் விசேஷ கிருபை பெற்றவர்களாய் ஜனங்கள் பார்க்கணும், சமுதாயம் பார்க்கணும், படிக்கிற ஸ்தலத்தில் பார்க்கணும், காலேஜில் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்க மேல ஸ்தோத்திரம், நூற்றுக்கணக்கான பேர் மத்தியில உங்களுக்குள்ளே சொப்பனங்களையும் சொப்பனம் காண்கிறவர்களாயும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறவர்களாயும் தானியேல் கர்த்தர் வைத்திருந்ததான விசேஷித்த கிருபைகளை ஸ்தோத்திரம் சகல ஜனங்களும் காண்கிறபடி கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. எல்லாரும் ஒரே விதமா வேலை செஞ்சா நீங்க செய்கிற வேலையில கர்த்தர் ஒரு விசேஷத்தை வைக்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செக்குலர் காலேஜ்லேயே என்னைய பாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க, ப்ரொஃபஸரே பாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. நான் பாஸ்டர், அப்போ பாஸ்டர் கிடையாது, நான் ஸ்டூடெண்ட் தான். அவங்க கண்களில் பாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக யோ பாஸ்டருங்க வாயா அப்படி தான் கூப்பிடுவாங்க. இப்படி தான் உங்களை பார்க்கிறவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் எனிச்ச உடனே எல்லாரும் கேட்பாங்க வரிசை, வாட்ஸ் கோயிங் டு பி யுவர் ஆம்பிஷன், என்ன செய்ய போகிறேன்னா
10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேருந்தே நான் ஏஞ்சி சொல்லுவேன். அப்போமெல்லாம் சரம சேட்டை ஒரு பக்கம் போனாலும் ஏஞ்சிருந்து நான் பாஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லுவேன். அதனால் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொப்பனத்தை சுமக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சுமக்கிற கர்த்தர் தந்த சொப்பனத்தின்படியே யார் யார் அவமதித்தார்களோ, யார் யார் உங்களை சொப்பனத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தேவ திட்டங்களையும் நிறைவேற்ற சொப்பனத்திற்கு சொந்தக்காரராகிய நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எப்படி இது நடக்கும்? நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, நம்ம செஞ்சாதான் நடக்காது. சொப்பனத்தை தருகிறவர் கர்த்தர், சொப்பனத்துக்கு சொந்தக்காரர் கர்த்தர், சொப்பனத்தை நிறைவேற்றுகிறவரும் கர்த்தர். ஆகையால் நம்மை குறித்ததான தரிசனத்தை தெளிவா நூல் மாதிரி இருக்கணும். இதை நான் நேற்றைய தினத்தில் இந்த வசனத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினார். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நல்லா காவணி, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இஃப் யூ ஹாவ் நாட் ஸ்ட்ரீம்லைன்ட் யுவர் லைஃப் நவ், இந்த டீனேஜில் உங்கள் லைஃப்பை ஸ்ட்ரீம்லைன் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் அண்ட் டஃப் டு கெட் யுவர் செல்ஃப் பேக். இந்த வயசில் உங்கள் தரிசனத்தையும் உங்கள் தேவனுடைய சொப்பனத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தெளிவாய் பெற்றுக்கொள்ள தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாள் கடந்த பின்பு அந்த தரிசனத்தையும் அந்த திட்டத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெறுவது மிகவும் கடினம். ஆனால் இந்த வயசில் பெற்றுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்கே போனாலும், எங்கே காற்றில் அடிக்கப்பட்டாலும், ஆலையில் உன்னுடைய போட்டு வாழ்க்கை படகு கவிழத்தக்கதாக பிசாசன் உங்களை புடமிட்டாலும், நீ சுமக்கிற சொப்பனமும் தேவ தரிசனமும் உன்னை ஒருபோது பிசாசினுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ணி, காலேஜ் போறீங்களா, உபவாசம் பண்ணு. ஒரு நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம் பண்ண முடிஞ்சால் 3 நாள் உபவாசம் பண்ணு, தப்பு இல்லை. ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, யோசேப்பை போல கர்த்தர் என்னை குறித்ததான உமது சிந்தையினுடைய பின்பத்தை, அந்த அழகான டிசைனை சொப்பனமாய் எனக்குள்ளே தந்தருளும்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லி பெற்றுக்கொண்டு போங்க. காலேஜ் போனோம் அப்படின்னு சொன்னால், ஸ்கூல் டேஸில் ஒரு விசுவாச பையன் சொன்னான், காலேஜுக்கு போகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சந்தோஷம் பண்ணான். என்ன அவ்வளோ குதூகலம்? இல்லை, எங்கள் அப்பா மொபைல் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது உனக்கு என்ன செய்கிறேன், ஃபோன் வாங்கி தரேன். காலேஜ் போய் படிக்கிறது ஒரு சந்தோஷத்தை விட என் கைக்கு என்ன வரப்போகுது, அதுதான் தரிசனமே. உங்களுடைய தரிசனம் என்ன? உங்களுடைய சொப்பனங்கள் என்ன? கர்த்தர் 20-30 வருடங்களுக்கு பின்பு உங்கள் பேரில் எழுதி வைத்ததை, அவருடைய பரிசுத்த புஸ்தகத்தில் வரைந்து வைத்ததை உங்களுக்கு காண்பிப்பதே சொப்பனங்கள் மூலமாய் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனுடைய திட்டம். அதனால தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சொப்பனத்தை சுமக்கிறவர்கள் பரலோகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் உணர்வார்கள், அறிவார்கள். பரலோக புஸ்தகத்தில் உங்களை குறித்து கர்த்தர் வரைந்திருக்கிற இந்த வரைபடம் உங்களுக்கு தெரியுமா? 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 நீங்களாம் முழிக்கிறத பார்த்தா இந்த வாரம் போய் தேடி பார்த்து கொண்டு வரங்கிற மாதிரி இருக்கு. பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கு குறித்ததான வைத்திருக்கிற வரைபடம் என்ன தெரியுமா? மேப், உங்கள் லைஃப் மேப், ஆண்டுடைய கருத்து லைஃப் மேப் என்னன்னு தெரியுமா? எப்பொழுதும் கர்த்தர் உங்களை குறித்து உயர்வாகத்தான் வைத்திருக்கிறார். நாம தான் ஸ்தோத்திரம் இச்சித்து இழுப்புண்டு அவனவன் தன்னுடைய சுய இச்சையினால ஸ்தோத்திரம் எதெல்லாமோ செஞ்சு பாவத்தை கற்பந்தரைத்து கடைசியில் அக்கடான்னு உட்காந்து 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம்தான் தெரியும், ஓஹோ கர்த்தர் நம்மை குறித்ததான திட்டம். ஒரு அருமையான ஒரு பாடகர் எழுதியிருக்கிறாரு,
உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டத்தை தெரிந்த பென்னி ஜோஷுவா, உம்முடைய திட்டத்தை நான் தெரிந்த உடனே நான் என்னுடைய உயர்வான திட்டம் எவ்வளவு சிறியதென்று நான் அறிந்து கொண்டேன். உங்களை குறித்ததான வாழ்க்கை குறித்ததான மேன்மையான சிந்தனை உங்களுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவன் தருகிற தரிசனத்தை சொப்பனங்க வாய்களாய் நீங்கள் இன்னும் பெறவில்லை. உங்களை குறித்ததான மேன்மையான திட்டத்தை அறிவீர் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதன் உங்களுக்கு தருகிற திட்டங்களை பார்க்கிலும் அவைகள் உயர்ந்ததாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:9 வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:9 நாம் வாசிக்கும் பொழுது டக்குன்னு வேகமா டப்ப டப்பன்னு வாசிக்கணும். கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எதிர்ப்புக்கு கொண்டு போக முடியாது, அவனை விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்து. God is with a dreamer. அடிக்கடி நான் சொல்றேன், இந்த சோப்பலாங்கி, சோம்பேறி, அசதியா இருக்கிறவன், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்ப்போம் சொல்றவன தேவன் ஒருபோதும் விரும்புவதும் இல்லை, ஆசீர்வதிப்பதும் இல்லை, உயர்த்துவதும் இல்லை, பயன்படுத்துவதும் இல்லை. சுவிட்ச் போட்டால் லைட் எரியுற மாதிரி இருக்கணும். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் டபார் இருந்துச்சு, அன்னி பாசையில் ஜெபம் பண்ணணும். மெதுவாக இந்த ஜென்ரேட்டர், அந்த காலத்தில் ஜென்ரேட்டரு இந்த கையில் சுற்றுவாங்க. டப்பா 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 டப்பா. நம்ம ஆராதனையெல்லாம் அப்படி தான் இருக்குது. முதல்ல ஸ்தோத்திரம் செய்வேனே, அப்புறம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன இல்லை வரும்போதே என்ன இல்லை, இன்ஜினில் சூடு இல்லை. பெரிய சிசி உள்ள இன்ஜின்லாம் பைக்கெலாம் வந்து 10 கிலோமீட்டருக்கு அப்புறம்தான் அதனுடைய ஃபுல் வீரியமே தெரியும். என்ஃபீல்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறது எனக்கு புரியும். பெரிய இன்ஜின் சூடு ஆகிட்டா தான் அதனுடைய ஃபுல் பவரே காமிக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமையோ ஆராதனைக்கோ அல்லது உபவாச கூட்டத்துக்கோ வந்து ஜெபம்னு சொன்னோம்னா, ஸ்லோ மோஷனில் ஆரம்பிக்குதுன்னா இன்ஜின் என்ன இல்லை, சூடு இல்லை, நமத்து போய் நனைஞ்சி போய். ஸ்தோத்திரம். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஐஸ் பாராக இருக்கு, ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போயிருக்கு. ஸ்தோத்திரம். அனலில் உள்ள இருதயம்தான் எப்போ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு செய்தி வரும் என்று சொல்லி எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கும். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். God was with யோசேப்பு. தேவனோடு யோசேப்போட கர்த்தர் இருந்தார், கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ. ஏன் யோசேப்போடு இருந்தார்? ஏன் யோசேப்பு இருந்தார்னா, கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய சொப்பனம் யோசேப்போட இருந்தது. தேவனுடைய சொப்பனம் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால், கர்த்தருடைய சொப்பனத்தை சுமக்கிறவர்களாக இருப்பேன் என்றால், கர்த்தர் உங்கள் பேர் வைத்திருக்கிற திட்டத்தை உங்களிலே நீங்கள் சுமக்கிறவர்களாக இருப்பேன் என்று சொன்னால், நீங்க ஜெயில இருந்தாலும் தனியா இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். God is with dreamer. அவர் தான் கர்த்தர் இருப்பார். தரிசனம் இல்லாதவனோடு வச்சு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு கம்பெனி மேனேஜராக இருக்கிறீங்க, ஒரு சிஇஓ இருக்கிறீங்க. சிஇஓனுடைய அல்லது கம்பெனியினுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதனுடைய ஸ்தோத்திரம் பர்பஸஸ், அவர் அதன் கம்பெனியினுடைய டார்கெட் கோல்ஸ், அதை ஸ்தோத்திரம் அந்த தரிசனம் இல்லாதவன் 100 பேர் 1000 பேர் வச்சிருந்தாலும் அந்த கம்பெனி ஓடவே ஓடாது. தரிசனம் இல்லாதவனை வைத்துக்கொண்டு எந்த எஜமானும் தன்னுடைய பிஸ்னஸ்ல வளர முடியாது, சக்சஸை காண முடியாது. அதுபோல தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய தரிசனம் இல்லாதவர்களும், தேவன் தருகிற சொப்பனத்தை பெறாதவர்களும், அந்த சொப்பனத்தின்படி நடவாதவர்களும், அந்த சொப்பனத்துக்கு தன் வாழ்க்கை நடத்தாதவர்கள் கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே எதையும் செய்ய முடியாது. உங்க குடும்பத்தை குறித்து நீங்கள்
தரிசனம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்கள் பிள்ளைகளை குறித்து, இந்த பிள்ளையை குறித்து கர்த்தருக்கு வைத்திருக்க தரிசனம்? தாய்மாரெலாம் கேளுங்க, தகப்பன்மாரெலாம் விட்டுருங்க, தாய்மாராக கேளுங்க. விடணுன்னா என்ன செய்யறது, அவ்வளோதான், என்ன செய்ய முடியும், விடுங்க பார்ப்போம், கர்த்தர் கிருபை பாராட்டட்டும். தாய்மார் கேளுங்க, உங்கள் பிள்ளைகள், இந்த பிள்ளை குறித்த நான் தரிசனம் உங்களால் சொல்ல முடியுமா? முதலாவது பிள்ளை, இரண்டாவது பிள்ளை, மூணாவது பிள்ளை, இவன் பிறக்கும் போதே, வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் தருகிற சொப்பனத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு 33:15 வாசிக்கும் பொழுது, யோபு 33:15-16, கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான போதும். சொப்பனம் என்பது என்னது? தரிசனம். ராக்காலத்திலே கர்த்தர் தருகிற தரிசனம் தான் சொப்பனம். தேவனிடத்திலிருந்து வருகிறது தான் சொப்பனம். தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது தான் சொப்பனம். கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில், எத்தனை பேர் நீங்க யோசித்திருக்கிறீங்க, there is a beauty of God's creation in darkness. இருள் ஒரு அழகானது. எத்தனை பேர் இருளை ரசிச்சிருக்கிறீங்க? ஃப்ளைட்லலாம் போனவங்கெல்லாம் இதை நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ளைட்டு தரை இறங்கும் போது அல்லது மேலே ஏறும்போது, இந்த சென்னை பட்டணத்தை பார்த்தீங்கன்னா முழு அழகையும் நீங்கள் ரசிக்கலாம். பகல்லையும் சரிதான். அதுவும் பகலில் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பனிப்பாறை, பனிமலை, உயர்ந்த சிகரம் ஒரு இடத்துல இருக்குது. அந்த வழியாக எந்த ஃப்ளைட்டு போனாலும் பைலட் பேசஞ்சர்ஸ் அந்த மலையினுடைய அழகை ரசிப்பதற்கு கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு போவாங்களாம். அந்த தாழ்த்தி கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு வட்டம் அடிப்பாங்க. வட்டம் அடித்து தன்னுடைய பேசஞ்சருக்கு இயற்கையின் அழகை காமிப்பான். பகலில் மட்டும் இல்லை அழகை கர்த்தர் வச்சிருக்கிறார், இரவுலையும் கர்த்தர் அழகு வச்சிருக்கிறார். இரவு அவ்வளவு அழகானது. இரவு ஒரு மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரை, ஓய்வு, அமைதி, சமாதானம். இரவு மறுநாள் காலையில் சூரியன் வந்த உடனே மனிதனு வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆயத்தத்தையும் இரவுதான் செய்து கொடுக்கு. ஒரு அலையிலையா சொல்லுங்க. தூங்குறவங்களாம் அலையிலையா சொல்லுங்க. உச்சாம இருக்கிறவங்களாம் அலையிலையா சொல்லுங்க. முழு பலத்தோடு அலையிலையா சொல்லுங்க. இரவு பகலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. சில நேரங்களில் நான் யோசிப்பேன், இரவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் உங்கள் வேலை வச்சிருக்கிறவன் உங்களை சும்மா விடுவா? இரவுல கனநித்திரையை கொண்டு அதை நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி, பகல் நேரத்தில் கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் ஆலோசனையும் இரவிலே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எத்தனை சாட்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாளைக்கு நடக்கிற எக்ஸாம் பேப்பர் கனவுல அப்படியே கர்த்தர் காமிச்சிருக்கிறத எங்க சபையிலே ஒரு விசுவாசி இருக்காங்க. இன்னும் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு, எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னா நேற்று ராத்திரியில் பார்த்தது. இன்டர்வியூ போகிறீங்களா? இன்டர்வியூ போகும்போது ராத்திரியிலேயே உங்கள் இன்டர்வியூவர் என்னென்ன கேள்வி கேட்பான்னு சொல்லி நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்களாக இருப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் கூட இருப்பாரானால், உங்களுக்கு கர்த்தர் கன நித்திரையை வரப்பண்ணி அதை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். கேட்டா கொடுப்பார், கேட்கறதே கிடையாது. சில நன்மைகளை நம்ம சுதந்திரிக்காம போறது காரணமே நம்ம கேட்கறது இல்லை, விரும்புறது இல்லை, ஆசைப்படுறது இல்லை. எந்த மாதிரி பொண்ணு வேணும்னா, ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணுன்னா என்னது? என்ன நல்ல பொண்ணு? வாட் இஸ் த டெஃபினிஷன் குட் உமன்?
நல்ல பொண்ணு, ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தால் பாருங்க பாஸ்டர். நல்ல மாப்பிள்ளைன்னு என்ன மாலை? எனக்கு தெரிஞ்ச நல்ல மாப்பிள்ளை நான் பாஸ்ட் பார்த்து வரேன். கட்டி வைக்கீங்களா அவங்க பிள்ளையில? எனக்கு தெரிஞ்சு பாஸ்ட் மாதிரி தான் நல்ல மாப்பிள்ளைங்க. பொண்டாட்டி அடித்தாலும் வாங்கிக்கிடுவார், வெளியிலையும் சொல்ல மாட்டார். அப்படியா பாஸ்டர்னு ஏன்ட்ட கேட்கக்கூடாது. நல்ல மாப்பிள்ளை. டிஃபைன் யுவர் செல்ஃப். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்குறதே கிடையாது. பைபிள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு சின்ன வயசு. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன். ஓரியன்டேஷன்லேயே சொல்லிட்டாங்க, இங்கே வாலிப பிள்ளைங்களாம் இருக்காங்க. வாலிப பிள்ளைலாம் பார்த்துட்டு ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான ரெபெக்காள் இவ்வளோ தான் இருப்பாளோன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாத, அடுத்த மாதமே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அதை விட்டுட்டு நீ என்ன செய்யணும், உன்னுடைய வாழ்க்கை துணைக்காக டெய்லி நேரம் எடுத்து இன்னிலேருந்து ஜெபம் பண்ணணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வாலிப பிள்ளைங்க ஒரு 20க்கு மேலே வயசு பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா பெற்றோருங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உன்னுடைய வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்ணு. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி வேணுமோ ஆண்டவர்கிட்ட என்ன கேளு. ஒரு வேளை எனக்கு கேட்க தெரியாது பாஸ்டர் சாரி எனக்கு கிடைக்கிறது, எனக்கு கேட்க தெரியாது ஆண்டவரே நீரே ஏதாவது கொடு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எந்த பெண்ணை கர்த்தர் உனக்கு ஏற்கனவே நியமித்திருக்கிறாரோ சொப்பனங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனத்தை கண்டிருந்தீங்கன்னா எவ்வளோ ஆழமான கிணறு இருந்தாலும் நீ குதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொப்பனம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரை வந்து கிணத்து ஆழம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, தண்ணீர் எந்தெந்த சீசனில் இருக்கும், தண்ணீர் எந்தெந்த சீசனில் இருக்காது, இது ப்ரொடக்ஷன் தருமா ப்ரொடக்ஷன் தராதா அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரி போட்டு போலீஸ் என்கொயரிலாம் போட வேண்டியிருக்கு சில மாப்பிள்ளையெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. சொப்பனம் தெளிவான பாதையில் உங்களை நடத்தும். சொப்பனம் தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிறதா இருக்கும். சொப்பனம் இரவிலே கர்த்தர் தருவது தேவ தரிசனம். ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்தில் மனுஷருடைய செவிக்கு, நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிக்கீங்களா? 16வது வசனம் போட்டிருக்கீங்களா? 16வது வசனம். ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு செய்ய போற காரியத்தை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் சொப்பனத்தை பயன்படுத்துகிறார். உன்னுடைய செவி கேட்க கர்த்தர் பேசுகிறார். யோசேப்பு மரியாளை எப்படியாவது தள்ளிவிடலாம், பின்னாடி அவனை கொடுத்து பார்க்கணும், ஆனால் நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லி போகிறேன். யோசேப்பு வந்து மரியாளினுடைய, இந்த யோசேப்பு இல்லை, புதிய ஏற்பாடு யோசேப்பு, மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் யோசேப்பு. ஹி வாஸ் எ ட்ரீம் பியரர். அவன் சொப்பனம் காண்கிறவளாக இருந்தான். சொப்பனம் காண்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தருடைய திட்டத்தை அறிவார்கள், அவர்களுக்கு தம்முடைய சித்தத்தையும் வெளிப்படுத்துவார். வேதத்தில் சொப்பனம் பார்க்குறவங்க எல்லாரையும் பாருங்க, வாழ்க்கையில் ஏதோ ஒரு முறை கனவு வந்தேன் வாழ்க்கையில் முன்னேறிச்சுன்னு இல்லாமல் அவங்க வாழ்வு முழுவதும் சொப்பனம் காண்கிறதான் இருப்பாங்க. யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் யோசேப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பனார். யோசேப்பு வந்து சொப்பனம் காண்கிறவராய் இருந்தான். ஆகையால் தான் சொப்பனத்திலே வந்து நீ ஐயப்படாதே அப்படின்னு செவி கேட்க கர்த்தர் செய்ய போகிறதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தணும். சொப்பனத்தின் மூலமாய் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், தனிப்பட்ட குடும்ப விஷயங்கள், பிள்ளைகளுடைய விஷயங்கள், தூரத்தில் இருந்தாலும் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைகள் குறித்ததான காரியங்கள் சொப்பனத்தின் வழியாய் விவரிக்கும்படிக்கு கர்த்தர் திட்டம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. யோவேல் 2:28 வாசிக்கும் பொழுது, பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரன் உன் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும். சொப்பனங்கள் யார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மாம்சமான யாவரும், ஆவியை பெற்ற யாவருக்கும் கர்த்தர் சொப்பனத்தை காண்கிற கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டு இந்த வாரம் முழுவதும்
நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை குறித்ததான சொப்பனங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவ திட்டத்தின்படி வாழ ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. மாம்சமான யாவருக்கும் ஒருவர் தப்பாமல் யாவருக்கும் சொப்பனங்களை தருகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 40:8 யோசேப்பு சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது. சொப்பனம் தேவனுக்குரியது. சொப்பனம் தேவனுக்குரியது. நல்லா கவனிங்க. ஆனா பிசாசு சொப்பனம் என்னுடையது என்று சொல்லி கனவு வழியாக அநேகருடைய வாழ்க்கையை அவன் கெடுக்கிறான். நல்லா கவனிங்க. தேவாவியை பெற்று தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று வசனத்தின்படி நடந்து தேவனுடைய திட்டத்தின்படி வாழ தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துகிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனம் தருகிறார், அல்லது சொப்பனம் தருகிறார், அல்லது கனவு தருகிறார். கனவு வழியாக பேசுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சொப்பனம் வழியாக மனுஷனுடைய செவி கேட்க பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் ஃபெயில் ஆகுமையானால் ஒருவேளை கேட்கலாம், சோ வாட், சொப்பனம் இல்லாட்ட என்ன பாஸ்டர் இல்லை அப்படின்னா, இன்னொருத்தன் வாசலில் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வாசிங்க யூதா 1:8, யூதா 1:8, யூதா 1:8, யூதா 8 ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை, தேவனுடைய மகிமையையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய சொப்பனத்தையும் தேவனுடைய தரிசனத்தையும் அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். சொப்பனங்களினாலே சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை அசுசப்படுத்துகிறான், தீட்டுப்படுத்துகிறான். சொப்பனத்தில் எத்தனை பேர் பாவம் செய்யறாங்க? சொப்பனத்தில் பிசாசு கனவு வழியாக அநேகர் வேசித்தனம் பண்ணுகிறார்கள். போர்னோகிராஃபி, ஆபாச படத்தை பார்த்து தன்னை ஆத்திக்கிறவர்கள், இச்சையை நிறைவேற்றிக் கொள்கிறவர்கள் சொப்பன வழியாக தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். சரீரத்தை பிசாசானவன் சொப்பனங்கள் வழியாய் தீட்டுப்படுத்துகிறான். பாவத்தின் மாத்திரமல்ல, பாவத்தை வைத்துக் கொண்டும் அல்ல, தேவ திட்டம் ஒன்று இருக்கும், அதை மறைக்கிறதுக்காகவே, அதை ஒன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்காகவே பிசாசு வேற ஒரு கனவை உனக்கு கொடுத்து, வேற ஒரு தரிசனத்தை உனக்கு கொடுத்து திசை திருப்பி போக பண்ணுவான். ஆகையால் தேவன் தருகிற மனிதனுடைய செவி கேட்க தம்முடைய தாம் செய்ய போகிறதை வெளிப்படுத்துகிற தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனத்தை பெறுவதே ஆசீர்வாதம். சொப்பனம் பெறாமல் இருக்கிறது ஆபத்து. ஏன்னா சிலருக்கு சொப்பனம் தேவனிடத்திலிருந்து வராததை விட்டு தன்னிடத்திலிருந்து கொண்டு வந்து திட்டுப்படுத்துகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. சகரியா 10:2 வாசிக்கும் பொழுது, சகரியா 10:2 சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு idols have spoken vanity. idols கர்த்தர் பேசுறதை கேட்கலைன்னா, அல்லது கர்த்தர் பேசுகிறதை கேட்காத இருதயம் பிசாசு பேசுகிற சத்தத்தை கேட்கும். இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன். சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு idols have spoken vanity. idols சொரூபங்கள் என்று சொன்னால் அசுத்த ஆவிகள், விக்கிரகங்கள், விக்கிரகத்தின் ஆவிகள், தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக ஆயத்தப்படுத்துகிற, வழி நடத்துகிற இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சகல விதமான இச்சையின் கிரியைகள், பாவங்கள், மனுஷனுடைய திட்டங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, தேவனுடைய சொப்பனத்தை பெற விடாமல் தடுக்கிறது. தடுக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, தடுக்கிற மாத்திரம் கிடையாது, அபத்தமானதை சொல்லிட்டு வேனிட்டி, ஸ்போக்கன் வேனிட்டி, இல்லாத ஒன்றை, இல்லாத ஒன்று.
யாராவது திருமணத்துக்கு முன்பதாக லவ் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணை குறித்தோ அந்த பையனை குறித்தோ இல்லாத கற்பனைகள் தான் நிறையா இருக்கும். இது உண்மை, யதார்த்தம். இது உண்மை. இல்லாத ஒன்று கல்யாணம் முடிச்ச அப்புறம் தெரியும், நம்ம நினச்ச மாதிரி இல்லையே. நீ நினச்சதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லையே. முதல்ல நீ கத்திரத்தில் சொப்பனத்தை கேட்டியா? கத்திர உனக்கு சொன்னாரா? நம்மளை பெற்றோர்கள் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து நல்ல திட்டங்கள், ஆசைகள், விருப்பங்கள் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததா? கத்தர் தந்ததா? ஏனென்றால் நம்மை மாயையான, அபத்தமான, ஒன்றுமில்லாத வெறுமையான சொப்பனங்களினால் பிசாசு நம்முடைய சிந்தனைகளை நிரப்புகிறான். வெறுமையான அல்லது பியாண்ட், என்ன சொல்றது, அச்சீவ் பண்ண முடியாதது அல்லது நடக்காதது. தேவ சித்தத்தின்படி உள்ளதெல்லாம் நடக்கும். தேவன் தருகிற சொப்பனத்தின்படியெல்லாம் நடக்கும். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். என நிறைவேற்றுகிற கர்த்தர். நிறைவேற்றாத ஒன்றை ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகையால் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சொப்பனத்தை பெற்றிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி அபத்தமானதை கேட்டு உலகம் தருகிற பின்பத்தை நமக்கு காண்பித்து, சினிமாவில் காமிக்கிறது எல்லாமே கற்பனை தான். கொட்டளத்தில் ஒரு படம் ஆரம்பத்தில் போடுவாங்க, கதையில் வர்ற கதாபாத்திரங்களும் கற்பனையே அப்படின்னு ஸ்லைடில் வரும். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு கேட்கக்கூடாது. அதை கொட்டளத்தில், அதுவும் கருப்பு கலர் பேக்ரவுண்டில் வெள்ளை கலரில் கொட்டளத்தில் போட்டிருப்பான். இதை பார்த்து படித்த பிறகும் அங்கே நடக்கிறத பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்கே வில்லன் அடிக்கும்போது இங்கேருந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. கற்பனை தான். ஆனால் கற்பனையை வச்சு ஒன்று எப்படி யதார்த்தமாக மனுஷனை மாற்றிட்டான் பார்த்தீங்களா? தளபதி, சூப்பர் ஸ்டார், ஸ்மால் ஸ்டார், மிடில் ஸ்டார், அப்புறம் என்னெல்லாமோ இருக்கு. கற்பனை, ஐடல்ஸ், சொரூபங்கள், ஆல் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் சினிமா. சொரூபங்கள், பாலிவுட், கோலிவுட், அப்புறம் என்ன விட்டு எல்லாம் விட்டு ஹாலிவுட், இவர்கள் எல்லாம் சொரூபங்கள். யதார்த்தம் இல்லாத ஒன்றை யதார்த்தத்தை போல ஜனங்களை நம்ப வைத்து அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை காணக்கூடாதபடி அநேகருடைய வாலிப எண்ணங்களை சத்ருவானவன் கெடுத்து போடுகிறான். மனம் திரும்பு. சினிமா ஃப்ளேவர் இருக்கா? மனம் திரும்பு. சொரூபங்கள், அவர்கள் எல்லாம் சொரூபங்கள், ஐடல்ஸ். They speak vanity. They speak vanity. நான் நடந்தா அப்படி, நான் இருந்தா அப்படி. அவன் பொண்டாட்டிகிட்ட வீட்டில் அடி வாங்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமா? சினிமாவில் அப்படி அடிச்சு வேனிட்டி. நீ அதை நம்புற. They speak vanity. அபத்தங்களை பேசுகிறார்கள். தரிசனம் இருந்தால் சினிமா பின்னாடி போவியா? நீ தரிசனம் இருந்தா, கர்த்தர் உன்னை கொடுத்த சொப்பனத்தை சுமக்கிறவனாக இருந்தா, நீங்கள் சினிமாவையோ அல்லது மற்ற காரியங்களால் இழுப்புண்டு போவீர்களா? அடிக்கடி வாலிபுள்ளுக்கு நான் சொல்லுவேன், நேர முடிஞ்சா ஜோமனு, முடிஞ்சா எந்த நிலைமைக்கு வந்துட்டோம் பத்தியா, பரவாயில்ல விடு, முடிஞ்சா ஜோமனு, முடிஞ்சா பயில் வாசி, இல்லையா நல்லா சாப்பிடு, கண்ணை மூடி தூங்கு. அப்படியாவது ஆண்டு உனக்கு தரிசனத்தை தந்து தொலையட்டும். ஆமாவா இல்லையா? அதை விட்டுட்டு மொபைலில் எடுத்து கேமு, ரீல்ஸு, அப்புறம் என்னெல்லாமோ நடக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எதுக்கு போகிற? அவன் தரிசனத்தை கற்றுக்கிட்டு வரதுவாக்கா? உனக்குரிய தரிசனம் என்ன? உன் சொப்பனை என்ன? ரெல்லியா சொல்லுங்க. யோசேப்பு எங்கெல்லாம் இருந்தானோ அவன் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்கிறவனாக இருந்தான். அவன் இருந்த அறை, சின்ன அறை, சிறைச்சாலை அறை, அவன் இருந்ததுனால அவனு மட்டும் இல்லை, கூட வந்த கைதிக்கும் சொப்பனம் வர ஆரம்பிச்சிருச்சு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பானபாத்திரக்காரன் பேக்கர் இன்னொருத்தர் இருக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ராஜாவுக்கு துரோகம் பண்ணதுனால பிடிச்சு உள்ள போட்டாங்க. இவன் ஒருத்தன் தான், யோசேப்பு தான், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தருடைய சித்தத்தை என்னன்னு சொல்லி அவன் தூங்கும் போதெல்லாம் அதையே சொப்பனத்தை கண்டு கொண்டது மாத்திரமல்ல, இவன் ஆவி கூட இருந்த சக கைதியையும் பிடிச்சிச்சு. அவனும் சொப்பனம் கண்ட உடனே ஏஞ்சி, நான் சொப்பனம் கண்டேன் என்னன்னு சொன்ன. இவன் சொல்றான், அவன் சொல்றான். உடனே இந்த அர்த்தம் கர்த்தருடையது, நான் சொல்றேன் பாரு. பாத்திரம் கொடுத்து, இங்க பாரு, இனி 3 நாளுக்குள்ள ராஜா உன்னை நீ இழந்த இடத்துல கொண்டு போவாரு. இன்னொருத்தர் இருந்து அவனை கூப்பிட்டு, நீங்க வா, உன்னை கர்த்தர் அவன் ராஜா உன்னை தூக்கில போடுவார். இதுதான் உனக்கு நடக்க போகிற சம்பவிக்க போற காரியம். நீ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போனா நீ போனா உன்னை போல அவனையும் சொப்பனக்காரனா நீ மாற்றணும். ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவனா மாற்றணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபைக்குள்ளேயும் உன்னை போல தரிசனம் உள்ளவனாய் மாற்றணும், சொப்பனவனாய் மாற்றணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, சொரூபங்கள் உலகத்தில் உள்ள ஆசை பாசம் உலகத்துக்குரியவைகள் எவைகளாக இருந்தாலும் அது தரிசனம் என்று சொல்லி நம்முடைய வாழ்வில் திட்டம்னு சொல்லி நம்மை மாயை கொண்டு போய் பின்பற்ற வைத்து சிதற போக பண்ணோம். இருபத்தெட்டாவது வசனம், எரேமியா 23:28, 27 வாசிங்க. 27 வாசிங்க. என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலை நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் சொப்பனங்கள். அடுத்த பிரச்சனை, தேவ சொப்பனம் இல்லை அப்படின்னா பிசாசு சொப்பனம் கொண்டு வரான். அடுத்து ஓன் ட்ரீம்ஸ், தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை மறக்கும்படி செய்கிறார்கள். சிலர் கனவு லோகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்க சொந்த சொப்பனம் கிடையாது, சொந்த கனவு கிடையாது, சொந்த திட்டம் கிடையாது, உங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற மாம்சத்தில் எழும்பின ஆசைகளும் கிடையாது. 28 வசனம், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பனாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தை உண்மையை சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். கோதுமை என்னது? மணி. கோதுமை மணி தீர்க்க தரிசிகளிடத்துல, தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கத்த தருகிற சொப்பனம். பதர் என்னது? சுயத்தினால, சரீரத்தினால, சுய இச்சையினால உலகம் கொடுக்கிற சொப்பனம் பதர். கத்தர் உன் பேரில் வைத்திருக்கிற திட்டம், உலகம் உன்னை குறித்துதானே தருகிற திட்டம் ஒருபோது சமமானவை அல்ல. உலக திட்டங்கள் பதர் போன்றது, கர்த்தருடைய திட்டங்கள் கோதுமை மணி போன்றது. அது அநேக நாட்களுக்கு பின்பு மிகுந்த பலனை கொடுக்கிறதாய் விருட்சங்களாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தரிசனம் உள்ளவர்களாக, சொப்பனத்தை சுமக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகையால் தேவ சொப்பனம் இல்லை அப்படின்னு சொன்னால், சரீர பிரகாரமாய் உலக பிரகாரமாய் பிசாசு இடத்துலேருந்து இதெல்லாம் தேவையில்லாத கொண்டு அலக்கழிச்சு அங்கேயும் இங்கேயும் போக வச்சு வாழ்நாள் எல்லாம் பிசாசு வீணாக்கி விடுவான். ஆகையால் எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய சன்னிதானத்தில் அவர் நமக்கு குறித்ததான சொப்பனத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
என்னாகமம் 12:6 சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருப்பானால் நான் சொப்பனங்கள் வழியாய் நான் அவனிடத்துல பேசுவேன் கர்த்தர் சொல்றாரு. சொப்பனங்கள் வழியாய் கர்த்தர் பேசுறாரு. தானியேல் 1:17 ஸ்தோத்திரம். தானியேல் 1:17 சொப்பனங்களையும் அறியத்தக்கதாக அறிவு. யாரு ஞானி? யாரு ஞானி? சொப்பனங்களை அறியத்தக்க உள்ளவன் தான் ஞானி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சொப்பனம் தான் உங்கள் சகோதரருக்குள்ளே வித்தியாசத்தை காண்பிக்கும். சொப்பனம் தான் உங்கள் சமுதாயத்தில் உங்களை வித்தியாசப்படுத்தி காமிக்கும். சொப்பனம் உங்களை விசேஷ ஜீவனுள்ள மாற்றும். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்நேலியோங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். எப்பொழுதும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவ்வப்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பன வாயிலாய் பேசுகிறவராய் இருந்தான். His life was full of dreams. கொர்நேலியோஸ், அப்போஸ்தலர் 10 அதிகாரம், வீட்டில் போய் அவனை மறுத்து கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. He was full of dreams. உங்கள் லைஃப் சொப்பனங்களினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள். நாளைக்கு ஆண்டவரே இன்னைக்கு நடத்துகிற பாதி எனக்கு காண்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வாரத்தில் எனக்கு சம்பவிக்க போகிறீர்கள் எனக்கு காண்பீங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த காரியங்களை காண்பீங்க. என்ன எக்ஸாம், அடுத்த ஸ்தோத்திரம் மேற்படிப்பு பிள்ளைகளுக்கு என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் சொப்பனங்கள் வெளியாய் வெளிப்படுத்த அவர் மிகவும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் தேவ திட்டத்திற்கு ஸ்தோத்திரம் அவர் செலக்ட் பண்ணாரோ, தெரிந்து கொண்டாரோ, தீர்க்கதரிசியானாலும் அல்லது ஸ்தோத்திர கோத்திர பிதாக்களானாலும் யாராக இருந்தாலும், ஆபிரகாமில் இருந்து யாரை எடுத்துக்கொண்டாலும் தேவர் ட்ரீம் பியரர்ஸ். ஆபிரகாம், அபிமெலேக், யாக்கோபு, லாபான், யோசேப்பு, பார்வோனுடைய பிரதானிகள் ஜெயிலில் இருந்தாங்களே 2 பேர், அவங்க சாமுவேல், நாத்தான், சாலமோன், மீகா, நேபுகத்நேச்சார். புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர். அப்போஸ்தலன் பவுல் தரிசனம் காண்கிறவர்களாக இருந்தான். கொர்நேலியோஸ், பேதுரு, போத்திபார் மனைவி, போத்திபார் மனைவி she was a dream bearer. ஆகையால் தான் பிலாத்தினுடைய மனைவி பிலாத்து வந்து இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா, நீ மேசியாவா அப்படின்னு உட்காந்து மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனா சொப்பனத்தில் அவ கண்டுபிடிச்சிட்டா இவர் நீதிமான். அல்லேலூயா சொல்றா. இந்த நீதிமானை குறித்து கவலை போறேன். ஏன் எப்படி சொல்ற? சொப்பனத்தை நான் கண்டேன். இயேசுவை ஒரு கோணங்கள்ல நீங்க காணணும், இயேசுவை ஒரு கோணங்கள்ல அவரை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொப்பனங்கள் வழியாய் அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசுவை காண்றதுக்கே சொப்பனம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்களா கொர்நேலியோ வீட்டுக்கு இவன் தான் வரணும், தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷனா, இது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியர்களா, ஊழியக்காரங்களா, தீர்க்கதரிசியா, விசுவாசியா, கோ ரன்னரா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களோடு உடன் பயணிக்கிற ஊழிய விசுவாசியா, சக விசுவாசியா, உனக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உதவியாக இருப்பாங்களா, உங்களை வந்து உற்சாகப்படுத்துவாங்களா, உங்கள் பலவீனத்திலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவனால் நியமிக்கப்பட்ட ஆதரவுகளா இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து கர்த்தர் சொப்பனங்கள் வழியாக வெளிப்படுத்துவார். You can get confirmation by dreams. Hallelujah. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கன நித்திரையிலும் கூட முடிவிலும் கூட முடியாது என்று நிலைமையில இருக்கிறது கூட நம்முடைய சரீர பலவீனம் யாவும் முடிந்தது என்று சூழலில் கூட கர்த்தர் சொப்பனங்கள் வழியாய் தமது பிள்ளைகளுக்கு தான் வரும் நாட்களில் செய்ய போகிறதை
தெளிவாய் நமது செவி கேட்க நமக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ரீமா ஷக்கராத்தி ரிதி நாம நாத்து ரிதிய நாம ஹல்லேலூ. இருக்கிற இடத்துல நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் எழும்பி வெளியே போகக்கூடாது. இது முக்கியமான தருணம். நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறவில்லை என்றாவிட்டாலும் பரவாயில்லை, தயவு செய்து வெளியில் போகாதீங்க. நீங்கள் நிற்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க, உங்களை தாழ்த்துங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஓ ரபா ஷக்கராத்திரதியானமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லும் பொழுது, அவர் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து ஆத்தும வருத்தத்தை பலனை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்ட தரிசனத்தின்படி சித்தத்தின்படி தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தபடியினாலே தேவ திட்டம் ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது போல இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அநேகருடைய செவிகள் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறது. உங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் இப்பொழுது விழட்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தரை காணக்கூடாதபடிக்கு, கர்த்தர் என் பேர் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறியக்கூடாதபடிக்கு, சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் என்னிடத்தில் வெளிப்படுத்தாதபடிக்கு என்னை மறைக்கிற எல்லா செதில்களும் இப்பொழுது சவுலை பவுலாய் மாற்றின தேவனுடைய வல்லமை என் மேல கடந்து வரட்டும். ரிமா ஷக்கராதி நாமா நிகராதி ரிதி நாமா. எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க. ஓ நேரம் எடுத்து ஜெபிங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரப ரப ரக்கரா தினமா ரிகதரா ஷேகரா தினமா ரிமனா கரா தினமே ரிமனரா தினமனோ ஷேகரே தினமா. நம்முடைய கண்களில் இருக்கிற செதில்கள் விழட்டும். வாழ்க்கையில் இருக்கிற மறைவான காரியங்கள் விழட்டும். சொப்பனத்தை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றட்டும். நேர்வழியாய் நடத்துகிற தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிற சொப்பனம் நம்ம வாழ்க்கையில கிரிகளை நடப்பிக்கட்டும். எத்தனை முறை நம்ம தவறி போயிருக்கிறோம், எத்தனை முறை நம்ம தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா நம்ம போயிருக்கிறோம். இதோ கர்த்தர் தமது சொப்பனத்தை வெளிப்படுத்தி நம்மை பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சிலுவை மரணத்தின் பாடுகளை நினைவு கூர்வோம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீரே. நீர் எங்கள் மீது மனதுருகிற தேவன், மனதுருகிற தேவன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பைக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பைக்கு அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நல்லவர், நல்லவர், சர்வ நல்ல
நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவை காலை ஒரு புதிதாயிருக்கும், அவை காலை. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி சிலுவையிலே நமக்காய் அவர் சம்பாதித்து தந்த கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, இனி நாம் காணப்போகிற அதிசயமான பாதைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார், மெய்யாகவே நம்முடைய பிளவினைகளை சுமந்து தீர்த்தார், மெய்யாகவே நம்முடைய பாவங்களை மன்னித்தார், மெய்யாகவே நம்மை அவரை போல மாற்றினார். கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு இந்த அறிக்கையை நாம் எல்லாம் செய்து சொல்லுவோம். இந்த பந்தியில் பங்கு பெற நான் ஆயத்தமாயிருக்கிறேன். என்னிடத்தில் குற்றங்கள் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடுமானாலும் மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். அவருடைய சமூகத்தில் நாம் செய்த அறிக்கையின்படி கர்த்தர் நம்ம யாவரையும் தகுதிப்படுத்தினபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னை மேல் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரமணி அதை பிட்டு, நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய சரீரத்துக்காக நாம் யார் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மூலமாய் உடைய ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களை மாற்றினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அப்பத்திலே பங்கு பெறுகிற யாவருக்குள்ளும் சரீரம் பிற்கப்படுகையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல விடுதலையை கர்த்தர் கட்டவிழ்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்களாக, மேன்மையடையவர்களாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் தந்ததான அவருடைய ரத்தத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் மூலமாக எங்களுக்கு சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியில, இந்த ரத்தத்தில, இந்த திராட்சை ரசத்தில பங்கு பெறுகிற, பானம் பண்ணுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ரத்தத்தினால் உண்டாகிற மீட்பை பூரணமாய் சுந்தரிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க ஏவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிகளுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். கர்த்தருடைய அப்பமும் சரீரமும் அப்பமும் திராட்சரசமும் உங்களிடத்தில் வரும் பொழுது பயபக்தியாய் அதை புசித்து பங்கு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தையும் நன்பிதையே சிந்தி
ரத்தமே அவர் நீராவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பந்தியில பங்கு பெற வேண்டும் என்று விரும்பியும் யாருக்காவது அப்பமோ திராட்சரசமோ வரலன்னா கையை ஒருத்தங்க உங்களுக்கு கொண்டு விடப்படும். கர்த்தர் நல்லவன். நம்ம யாரும் எழுந்து நிற்போம். பின்பு ஸ்தோத்திர பாடலை பாடி அவர்கள் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். திருவருந்து கர்த்தருடைய பந்தி ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு அல்ல. சிலுவையில கர்த்தர் நமக்கு கிடைக்கப்பட்ட வெற்றியை ஜெயமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம் தான் கர்த்தருடைய பந்தி. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை மரணத்துக்கு பின்பு நாம் இனி துக்கமாய் இருக்க வேண்டியதில்லை, வியாதி இருக்க வேண்டியதில்லை, மரண பயத்தில் இருக்க வேண்டியதில்லை. சகலத்தையே அவன் சுமந்து தேய்த்தார். நன்றியாய் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியாய் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியாய் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியாய் துதிப்பாடு என்று பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே. துதி எல்லா உற்சாகமாக துதி பாடு நம் இயேசுவை பாடு. சரீரம் ஆத்துமா ஆவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவினாலும் சோர்ந்து போகும் வேளை துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் அல்லேலூயா. நன்றியாய் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும். ஆமென். அல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் நிழல் நமக்கு உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து நின்றாலும் ஜெயம் கொடுக்கிற சிலுவை நிழல், ஜெயத்தின் நிழல், நமக்கு பலத்தை தருகிற நிழல். பரலோக பிதாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒன்றிணைத்து சேர்த்து கர்த்தர் தமது கிருபையை தந்து சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் கனவு வழியாய் எங்களிடத்தில் நீர் பேசி எங்களை உயிர்ப்பித்து எங்களுடைய திட்டங்களை எங்களை வெளிப்படுத்தி தந்து
நேர்வழியாய் நடத்துகிற நித்திய தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையில் பங்கு பெற்ற யாவர் மீதும் அப்படிப்பட்ட வழிநடத்தில் கரம் அமர்வதாக, உன்னத பலன் இடைக்கட்டுவதாக. ரிமனா ஷேக்கோரோ தினமனா திருதினமா சொப்பனைகள் வழியாய் சொப்பனத்தை அறிகிற அறிவினாலும், தேவ திட்டத்தை அறிகிற அறிவினாலும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அறிவினாலும் புது பிள்ளைகள் வளர்ந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடி தடை பண்ணுகிற இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட மாயையான கனவு தரிசனங்கள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக. சொரூபங்கள், அபத்தமாய் பேசுகிற, அபத்தமாய் பெருமையாய் பேசி ஜனங்களை வஞ்சிக்கிற உலகத்துக்குரிய தரிசனங்களை கர்த்தர் எடுத்து போட்டு நித்திய தரிசனங்களினால், நித்திய சொப்பனங்களினால் புது பிள்ளைகளை நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும், இந்த ஜூன் மாதத்துல, புதிய மாதத்துல கடந்து வந்திருக்கிற புது பிள்ளைகளோடு தேவ கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தயவு பாராட்டி ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிள்ளைகள் சோர்ந்து போற நேரத்துல, தவழ்ந்து நடக்கிற நேரத்துல, முடிந்தது என்று நினைக்கிற சமயத்துல கர்த்தருடைய சொப்பனா, தேவனுடைய திட்டங்கள் புது பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி தந்து மீண்டும் நடக்க பண்ணும்படிய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்தும், ஊழியர்களை ஆசீர்வதியும், பயன்படுத்தும், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை விரதம் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.